வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி லைட். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா டிஆர்ஏ டெவலப் பண்ணிருக்க இன்னாரா வில்லா ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். இங்க நம்ம மிஸ்டர் ஜெகன் கூட இருக்கோம். ஹலோ சார். ஹலோ மேடம், சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். மேடம், டிஆர்ஏ வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து இன்னாரா. ஆக்சுவலா இது வந்து வில்லாஸ் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஓவராலா 6 ஏக்கர்ஸ் வரும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்றது இருக்கும். ஸோ டோட்டலா வந்து உங்களுக்கு 122 யூனிட்ஸ் வரும் வில்லாஸ் இது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரோ வில்லாஸ் இருக்கு, 3 பெட்ரூம், 4 பெட்ரூம், 5 பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லாஸும் இருக்கு. ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க யூனிட்ஸோட சைஸஸ், அதோட வேரியன்ஸ், அப்புறம் பிரைசிங் பத்தி சொல்லுங்க சார். ப்ராஜெக்ட் வேரியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோ வில்லாஸ் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு 1770 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஒரு 1558 பில்டப் வர்றது ரோ வில்லாஸ். ஆக்சுவலா 3 பெட்ரூம் 4 பெட்ரூம்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட் எக்ஸ்டென்ட் வந்து ஒரு 1274 வரும். பில்டப் வந்து உங்களுக்கு 2000ல இருந்தே உங்களுக்கு பில்டப் ஏரியாஸ் இருக்கு. இந்த வில்லா ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க அமெனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நியர்லி வந்து 30% வந்து ஆக்சுவலா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறோம். பிளஸ் வந்து உங்களுக்கு 50+ அம்யூனிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுல வந்து ஜிம்னாசியம், மல்டிபர்பஸ் ஹால், உங்களுக்கு அவுட்டோர் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்துடும் மேடம். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் ஹைலைட்ஸ்னா ஜென்ரலாவே டிஆர்ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஆன் டைம் டெலிவரி பில்டர். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு 18 to 20 ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டிங் ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஆன் டைம்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு பேர் இருக்கிறதுக்கான ரீசன். இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் நான் தள்ளி போட்டு கொடுத்தது இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம யூஸ் பண்ற ஸ்பெக்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். பிளஸ் வந்து இது இண்டிவிஜுவல் லேண்ட் ஓனர்ஷிப் வில்லாஸ் இது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு யூடிஎஸ் கான்செப்ட்ல சொல்லுவாங்க. இது வந்து இண்டிவிஜுவல் வில்லா, உங்களுக்கு வந்து நம்ம லேண்ட் ஓனர்ஷிப் இருக்கும். அதே மாதிரி டிஆர்ஏ பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ப்ராஜெக்ட்ஸ் ஜென்ரலா நீங்க அபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 3.5 to 4 feet வந்து ரோட் லெவல்ல இருந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஹைட் தூக்கி இருப்போம் டிஃபால்ட்டாவே. ஸோ இப்போ இந்த ஏரியால வந்து உங்களுக்கு ரோட் லெவல்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து 3 to 3.5 feet மினிமம் வந்து ஹைட் தூக்கி தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் நார்மலாவே. ஸோ இது மற்ற பில்டர்ஸ் பண்றாங்களான்னு நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் நார்மலாவே. ஸோ ஸ்பெண்டிங் நம்ம அந்த அப்ரிசியேஷன்ல இருந்து, ஸோ அந்த குவாலிட்டியில இருந்து, இந்த ஆன் டைம்ல இருந்து எல்லாத்தையுமே டிஆர்ஏ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது வரைக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி என்னன்னு சொன்னோம்னா இதுல வந்து உங்களுக்கு வித் லிஃப்ட் ஆப்ஷனும் இருக்கு, வித்தவுட் லிஃப்டும் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து எல்டர்ஸ்லாம் இருக்காங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது ஏஜ் பர்சன்ஸ்க்கு லிஃப்ட் வேணும்னு கண்டிப்பா கேட்பாங்க. இது G+2 ஸ்ட்ரக்சர்னும் போது ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸா வந்து லிஃப்ட் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வித் லிஃப்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ எனக்கு லிஃப்ட் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு அதுக்கு செப்பரேட் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே செப்பரேட்டா பிரிச்சிருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். இந்த ப்ராஜெக்ட்டோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மேம் மேஜரா இன்னைக்கு மெட்ரோ தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு இங்க இருந்து சிறுசேரி நம்ம மெட்ரோ பாத்தீங்கன்னா 4.3 கிலோமீட்டர்ஸ்ல வரும். அதே மாதிரி இது சிறுசேரி ஐடி பார்க் போற ஒரு என்ட்ரி இருக்கு. பிளஸ் கனெக்டிவிட்டி வந்து மேஜரா இங்க நிறைய இடத்துல இருக்கும். நீங்க ஓஎம்ஆர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மஞ்சேரியில இருந்து கனெக்ட் ஆகலாம், டிஎல்எஃப்ல இருந்து வர வழி வரலாம், பெரும்பாக்கம்ல இருந்தும் வரலாம். ஆக்சுவலா நீங்க சப்போஸ் தாம்பரத்துல இருந்து வரீங்கன்னா தாம்பரம் டு மேடவாக்கம் வந்துட்டு சித்தாலப்பாக்கம்ல இருந்தும் வரலாம். அது ஒரு பெரிய பிளஸ். ஸோ இங்க இருந்து நீங்க மாம்பாக்கம் போறீங்க, வண்டலூர் கேளம்பாக்கம் போறீங்கனாலும் எல்லாத்துக்கும் இது கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ்ல மேஜரா ஒர்க் பண்றவங்க தான் இந்த ஏரியாஸ்ல இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிளஸ். பிளஸ் அவங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப கிட்ட இருக்கும். ஸ்கூல்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாமே சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ மேஜரா ஒரு கஸ்டமரா நீங்க என்ன பாப்பீங்கன்னா ஒரு லொகேஷன் நம்ம பாக்குறது, நம்ம கனெக்டிவிட்டி கம்பெனிஸ்க்கு எப்படி இருக்கு, பக்கத்துல ஆஃபீஸ்க்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க டாப் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் அமிர்திஷ் ஸ்கூல் இருக்கு இங்க பக்கத்துலயே, தோனி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இப்போ தோனி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்பவே இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க புக் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே மயிலாப்பூர், அடையாறுல இருந்து வரவங்க ஸ்பெசிபிக்கா இங்க வரதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்கூல்ஸ் பிளஸ் ஐடி பார்க் பக்கத்துல இருக்குது, பிளஸ் மெட்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ். இது இந்த ஏரியால வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து நல்லா கிடைக்கும், 15 feetல தண்ணி கிடைக்கும், வாட்டரோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய பிளஸ் உங்களுக்கு. இந்த ப்ராஜெக்ட்டோட ஹேண்ட் ஓவர் சார். ஹேண்டிங் ஓவர் உங்களுக்கு வந்து கரெக்டா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் ஆக்சுவலா. ஸோ ஹேண்டிங் ஓவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ October 27 வந்து உங்களுக்கு ஹேண்டிங் ஓவர் இருக்கு. ஆக்சுவலா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இருக்கிறது. ஃபேஸ் 1 வந்து உங்களுக்கு இந்த இயர் எண்ட்ல உங்களுக்கு ஹேண்டிங் ஓவர். பிளஸ் வந்து உங்களுக்கு ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து October 27 ஹேண்டிங் ஓவர். பட் ஒரு விஷயம் தான் கஸ்டமர்ஸ்க்கும் கிளியரா தெரியும், நான் சொல்ற டைம்ல இருந்து 3-4 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கறதா டிஆர்ஏ ஸ்டைல்.
ஸோ ஈவன் நான் அபார்ட்மெண்ட்டுமே அப்படிதான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ். நான் October 27 சொல்றேன்னா அது வந்து ஆக்சுவல் டேட். பட் ஆனால் இது வரைக்கும் நான் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் 2 to 3 months முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்க ஜென்ரலாவே என்னோட ட்ராக் ரெக்கார்ட் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலா 4 bedroom மாடல் ஹவுஸ். இது லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1390 ஸ்கொயர் ஃபீட். இது பில்டப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 நியர்லி வந்துடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்ஸ் எல்லாமே இதே மாதிரி 6 feet வந்துடும். ஸோ காம்பவுண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நியர்லி 7 to 7.5 feet வரும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய அந்த 3 bedroom 4 bedroom 5 bedroom இந்த இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா G+2 ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா. பட் இப்போ நீங்க 3 bedroom போறீங்கன்னா G+1 வரும், 4 bedroomனா G+2 அந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ். இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து உங்களுக்கு ஒரு 2 கார் பார்க் இருக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா கார்டனிங் வந்து உங்களுக்கு கார்டனிங் ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ரண்ட்லயே கொடுத்துருப்போம். பிளஸ் வந்து இங்க டெக் ஏரியா வந்து இந்த ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கும் என்ன ஒரு பெரிய பிளஸ்னா உங்களுக்கு ஒரு வீட்டுக்குமே 5 feet கேப் இருக்கும். ஸோ அந்த டெக் ஏரியா வர்றது, உங்களுக்கு கிரீனரி வர்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கார்டனிங் எல்லாமே வந்து அழகா பண்ணியிருக்கோம். ஸோ உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா அந்த 5 feet கேப்ன்றது இருக்கும். பிளஸ் இந்த கார்டனிங் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே நியர்லி வந்து 6 feet வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலா. இதுல வந்து கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன்ல இருந்து யூட்டிலிட்டி வர ஏரியாவும் இருக்கும். பிளஸ் வந்து டைனிங்ல இருந்து உங்களுக்கு இந்த பக்கம் பேக் சைட்ல வர என்ட்ரியுமே இருக்கும். ஸோ நீங்க இந்த இடத்துல வந்து ஈவினிங்ல நல்லா சில் அவுட் பண்ற மாதிரியான ஸ்பேஸும் நல்ல ஸ்பேஷியஸா கொடுத்துருப்போம். ஸோ என்ட்ரி நீங்க இப்ப உள்ள வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கும். நம்ம மெயின் டோர் பாத்தீங்கன்னா நியர்லி 8 feet வரும் ஆக்சுவலா. ஜென்ரலா உங்களுக்கு 7 feet அந்த மாதிரி இருக்கும். நல்ல பெரிய சைஸ் விண்டோ. ஸோ நல்ல இந்த மாதிரி ஹை பீஸ் வந்துடும். பிளஸ் வந்து 3-in-1 உங்களுக்கு டிஜிட்டல் லாக் தான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்த உடனே வந்து நல்ல ஒரு பெரிய ஃபோயர் ஸ்பேஸ் இருக்கும். ஃபோயர் மட்டுமே பாருங்க நல்ல ஒரு லிவிங் ஏரியாவோட ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கும். இது 4 bedroomலாம் பாத்தீங்கன்னா 4 bedroom 5 bedroom எல்லாம் இந்த ஃபோயர் ஸ்பேஸ் இருக்கும் ஆக்சுவலா. அதே மாதிரி சீலிங் ஹைட் வந்து உங்களுக்கு 11 feet வரும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். பிளஸ் வந்து லிவிங் பாத்தீங்கன்னா நியர்லி வந்து இந்த பிளான் படி பாத்தீங்கன்னா நீங்க 17.7க்கு 10.6 வரும். நல்ல ஒரு லிவிங் ஸ்பேஸ். அந்த லிவிங் ஸ்பேஸ்ல இருந்து நீங்க வந்து அப்படியே டெக் ஏரியா போயிட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு வே இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க கார்டனிங் எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே பிளசண்டா இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு டைனிங் பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து ஒரு 9.7க்கு 10 வந்திருக்கும் உங்களுக்கு. டைனிங் நல்லா ஒரு 4 seated to நீங்க ஒரு 6 seated வந்து நீங்க போட்டுக்கலாம். அது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். பிளஸ் வந்து உங்களுக்கு கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்கும். இதுல கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிப்பாங்க. ஜென்ரலா சில பேர் வந்து ஆஃப் வால் கிச்சன் போடுவாங்க, சில பேர் ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்பேஸும் யூட்டிலைஸ் ஆகும். ஸோ நல்லாவும் ஃபீல் குட்டாகவும் இருக்கும். இங்க இருந்து உங்களுக்கு அப்படியே யூட்டிலிட்டில இருந்து நீங்க இந்த பேக் சைட்ல வந்து போயிட்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவும் நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 4 bedroom பொறுத்த வரைக்கும் என்ன பிளஸ்னா உங்களுக்கு தனியா வந்து உங்களுக்கு பூஜா ஸ்டோர் ஏரியாவுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா நீங்க வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் இப்ப நம்ம கீழே வரும்போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பவுடர் ரூம் சொல்லுவாங்க. ஸோ பவுடர் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத் ஏரியா இல்லாம வர நம்மளோட வாட் ரூம் யூஸ் பண்றது மட்டும்தான் பவுடர் ரூம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இங்க கீழே கொடுத்துருப்போம் நம்ம ஆக்சுவலா. பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த 4 bedroomல வந்து ஆக்சுவலா வந்து வித் லிஃப்டோட வர்றது. ஸோ நீங்க லிஃப்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க வந்து ஏஜ் பர்சன்ஸ்க்குலாம் வந்து நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ லிஃப்ட்னும் போது இந்த லிஃப்ட் ஆக்சஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க அப்படியே கிரவுண்ட்ல இருந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறது நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். ஸ்டார்கேஸோட ஏரியா உங்களுக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க போன உடனே வந்து உங்களுக்கு இன்ஃபார்மல் லிவிங் மாதிரி ஒரு ஏரியா ஒன்று வரும். ஸோ அங்க வந்து நீங்க சின்னதா வந்து சீட்டிங் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நீங்க அப்படியே லிஃப்ட்ல இருந்து வந்த உடனே இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்த உடனே உங்களுக்கு 2 bedroom இருக்கும். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் செகண்ட் ஃப்ளோர்லயுமே ஆக்சுவலா. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா நியர்லி வந்து உங்களுக்கு ஒரு 14.6க்கு 11.4 வரும். ஸோ இதுல என்ன இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா நல்ல பெரிய சைஸ் விண்டோ. ஸோ வென்டிலேஷன் லைட்டிங் வியூக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ மெஷும் டிஃபால்ட்டா வந்துடும். பிளஸ் வாக்-இன் வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்க டிசைன் பண்ணணுமோ இன்டீரியர்ல இதெல்லாம் பிளான் பண்ணிப்பீங்க ஆக்சுவலா. பிளஸ் இதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாஷ்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் ஆக்சுவலா.
இந்த பெட்ரூம் பாருங்க, இந்த பெட்ரூமும் வந்து அதே மாதிரி நியர்லி வந்து ஒரு 11க்கு 16.4 வரும். நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். நீங்க டிவி யூனிட் வச்சுட்டு நீங்க வார்ட்ரோப் பிளான் பண்ணிட்டு லாஃப்ட் எல்லாம் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கும். பிளஸ் நல்ல பால்கனி நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பால்கனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால்கனி இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸ்லாம் வந்து டிஃபால்ட்டா வந்துடும். அது பாக்குறதுக்கு ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன சேம் பேட்டர்ன் அந்த 2 பெட்ரூமும் பார்த்தோமோ, அந்த வாஷ்ரூம் பார்த்தோமோ, அதே சேம் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர்லயுமே வரும். ஆக்சுவலா இந்த ஏரியா இந்த லிவிங் ஏரியாவும் அதே மாதிரி உங்களுக்கு சேமா தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீட்டுக்குமே இண்டிவிஜுவலா சோலாரும் கொடுத்துரும் ஆக்சுவலா. ஸோ ஆக்சுவலா வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து லான்ச் போயிட்டு இருக்கு. ஸோ லான்ச் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, டிஆர்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த லான்ச்சிங்லேயே வந்து நம்ம ஒரு 40% ஸ்டாக் வித்துருவோம். இது வரைக்கும் டச்வுட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படிதான் வித்துருக்கோம். ஸோ நீங்க வந்து சைட் விசிட் பண்ணுங்க. ஸோ நிறைய புக்கிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூனிட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். என்ன ஒரு பிளஸ்னா இப்போ இருக்கிறது உங்களுக்கு யூனிட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்போ கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணதுனால பிளஸ் பிரைசிங் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்க இந்த அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா டிஆர்ஏ பொறுத்த வரைக்கும் டிஆர்ஏ வந்து ஒரு கிராஃப் ஒன்று வச்சிருப்பாங்க. எல்லா ப்ராஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ற ரேட்டும் ஒரு எண்டிங் முடியும் போது மினிமம் 2000 to 2500 rupees ஸ்கொயர் ஃபீட் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நான் 799 ஸ்கொயர் ஃபீட் ரேட் பேசிக் காஸ்ட் போட்டிருக்கேன்னா அது எண்டிங்ல பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 10,000 to 10,500 rupees முடிஞ்சிருக்கும் அப்ராக்சிமேட்டா. ஸோ அதனால பிரைசிங் பெனிஃபிட் யூனிட் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா. தேங்க்யூ.